Hi, hello aspirants. First of all, congratulations for certification verification candidates. Okay, so certificate number யாரெல்லாம் வந்திருக்கோ வெரிஃபிகேஷனுக்கு first of all on behalf of JRF Canada we are congratulating you. ஸோ நிறைய கேட்டிருந்தீங்க ரிகார்டிங் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ என்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, விச் மீன்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன காப்பீஸ், எத்தனை காப்பீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு லெட்ஸ் சி ஒன் பை ஒன். ஓகே, ஸோ டாக்குமெண்ட்ஸ் என்ன எடுத்துகிட்டு போகிறோன்னா, நீங்கள் ஒன் செட் ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து போகணும், ப்ளஸ் இட் மீன்ஸ் அலாங் வித் ஒன் செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோகிராஃபிஸ். ஸோ எல்லாத்துலேயும் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், கீழே நம்ம சொல்ல போகிறது எல்லாமே என்னுடைய ஒரிஜினல் திங் நீங்கள் கேரி பண்ணிட்டு போகணும், ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ். ஸோ செல்ஃப் அட்டஸ்டட் நீங்களே வெரிஃபை பண்ணி அந்த ஒரு சர்டிஃபிகேட் கீழே உங்களுடைய சைன் நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு போகணும். அது ஒரு ஒன் செட் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா அரேஞ்ச் பண்ணணும். எப்படி அரேஞ்ச் பண்ணால் என்ன ஆர்டரில் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது, விச் மீன்ஸ் இப்போ இந்த சிவி லிஸ்ட்டில் இருக்க பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்களோ அதே போல் அரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் சேம் ஆர்டர். என்ன ரீசனுக்காகனா ஃபார் ஈஸி அண்ட் குயிக் வெரிஃபிகேஷனுக்காக, ரைட்? ஸோ இந்த ஆர்டரில் எடுத்துகிட்டு போங்க. ஸோ ஒரிஜினல் அலாங் வித் ஒன் செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆர் டு பி ப்ரொடியூஸ் அட் த டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ ரைட், ஸோ இட்ஸ் ஓவர். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த் எவிடன்ஸ்க்காக என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்கன்னா, ஐதர் பர்த் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் இருந்தால் ஓகே, அப்படி இல்லைனா ஹெச்எஸ்எல்சி நீங்கள் ஹையர் செகண்டரி மார்க் ஷீட் இருந்தால் ஓகே. ஸோ எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் உங்கள் டேட் ஆஃப் எவிடன்ஸ்க்காக இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன ஒன்று இருக்கணும். நெக்ஸ்ட் பி பாருங்கள், ஏ முடிஞ்சிடுச்சு, பி பாருங்கள். நீங்கள் உங்களுடைய இது ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஆர்டராக இது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அகைன் ஆர்டராக பின் பண்ணி வச்சிங்கன்னா இட் வில் பி ஈஸி. ஓகேங்களா, ஆர்டராக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பி பாருங்கள், எவிடன்ஸ் அண்ட் மார்க் ஷீட் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக இது கேட்டிருந்தாங்க, பர்த் சர்டிஃபிகேட், எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா மார்க் ஷீட்டுக்கு எது கேட்குறாங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப்காக. ஸோ எவிடன்ஸ் அண்ட் மார்க் ஷீட் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ எஸ்எஸ்எல்சி, ஸோ என்னென்னலாம் முடிச்சிருக்கீங்க, எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி விச் மீன்ஸ் ஹையர் செகண்டரி, ஏஎன்எம், விஹெச்என் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப், வில்லேஜ் ஹெல்த். இந்த மார்க் ஷீட்லாம் நீங்கள் இந்த கோர்ஸுடைய மார்க் ஷீட்லாம் நீங்கள் கொண்டு போகணும். எதுக்குன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை செக் பண்ணுறதாக கேட்குறாங்க, ரைட்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் ஆஃப் தமிழ் குவாலிஃபிகேஷன். நீங்கள் தமிழ் உங்களுக்கு எழுத படிக்க தெரியுன்றதுக்காக அது எவிடன்ஸ் ஆஃப் தமிழ். அது என்ன சர்டிஃபிகேட்னா ஹெச்எஸ்சி வச்சுருக்கணும், எஸ்எல்சி வச்சுருக்கணும். அதில் அப்புறம் இல்லைனா சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்ட் கிளாஸ் லாங்குவேஜ் ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலவங்களாம் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்பிசியிலேருந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு செகண்ட் லாங்குவேஜ் ஃபுல் டெஸ்ட் சர்டிஃபிகேட் ஒன்று இருக்கும், விச் மீன்ஸ் சர்டிஃபிகேட் for having passed the second class language test, full test in Tamil conducted by TNPS, Tamil Nadu Public Service Commission. Next பார்த்தீங்கன்னா PSTM category certificate. இந்த பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் வழியில் கல்வி கற்றவங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அனெக்சர் 10 ஆஃப் த 10 ஆஃப் திஸ் நோட்டிஃபிகேஷனில் அவங்களுக்கு அந்த ஃபார்மெட் இருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 2023 அந்த நோட்டிஃபிகேஷனில் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான அனெக்சர்ஸ் இருக்கும். அந்த அனெக்சரில் அதுக்கான ஃபார்மெட் இருக்கும். அனெக்சர் 10, அனெக்சர் 1, அனெக்சர் 2 அப்படி கொடுத்துருப்பாங்க, அது கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அனெக்சர் 10ல் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கும். இந்த ஃபார்மெட்டில் தான் நீங்கள் அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி இங்கே எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிவன் பை த கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி. ஸோ அது பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஏ ஓவர், பி ஓவர், சி ஓவர், D and E also over, right? So இந்த ஆர்டர்லேயே பார்த்துக்கோங்க, ரைட்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் கேரக்டர் அண்ட் கான்டாக்ட். யார் எங்கேருந்து வாங்கினா குரூப் ஏ ஆர் குரூப் பி ஆஃபீஸர். ஓகே, குரூப் ஏ ஆர் குரூப் பி ஆஃபீஸர். இதில் என்ன முக்கியமான பாயிண்ட்னா, நீங்கள் கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நாட் ஓன்லி லாஸ்ட் எடிட்டட் இன்ஸ்டியூஷன் இல்லை, இது மாதிரி குரூப் ஏ குரூப் இப்போ ரீசெண்டாக வாங்கிடணும். அதாவது இந்த நம்மளுக்கு சிவி லிஸ்ட் வந்துச்சு இல்லை 3-1 நேற்று கணக்கு. ஓகேங்களா, 3/1/2026 அதிலிருந்து ஆன் ஆர் ஆஃப்டர் 3/1/26. ஸோ முக்கியமாக இது ஞாபகம் வச்சிங்க. ஸோ இந்த கண்டிப்பாக இந்த குரூப் ஏ குரூப் வச்சு நீங்கள் ஒரு கேரக்டர் கான்டாக்ட் வாங்கணும். அது 3ஆம் தேதிக்கு மேலே வாங்கிருக்கணும். ஓகேங்களா, ரைட்? நெக்ஸ்ட் பாருங்கள், சர்டிஃபிகேட் ஆஃப் கேரக்டர் கான்டாக்ட் பை ஹெட் ஆஃப் இன்ஸ்டியூஷன் லாஸ்ட் ஸ்டடி. நீங்கள் கடைசியாக கல்வி பயின்ற நிறுவனத்தை காலேஜ்லேருந்து இன்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு
கேரக்டர் அண்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வாங்கியிருக்கணும். அது லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலவங்க இந்த கோர்ஸ் முடிச்சு வேறு எந்த கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க. நீங்கள் கடைசியாக என்ன படிச்சிங்களோ அந்த இடத்துலேருந்து வாங்கியிருந்தா இது ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சர்டிஃபிகேட். ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு இது எல்லாமே வந்து அப்ளிகபிள் விச் மீன்ஸ் நீங்கள் தேவைப்பட்ட இஃப் அப்ளிகபிள் இருக்குன்னா நீங்கள் அதை உங்களுக்கு தேவை இருந்தால் வாங்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சர்டிஃபிகேட் அனெக்சர் 7ல் கொடுத்துருக்காங்க. இது என்ன அனெக்சர் கொடுத்துருக்காங்க அதே ஃபார்மெட்டில் தான் நீங்கள் ஒரு ஃபார்மெட் ரெடி பண்ணி தனியாக வாங்கக்கூடாது. என்னென்னலாம் இந்த அனெக்சரில் கொடுத்துருக்காங்களோ அந்த அனெக்சரில் இருக்கிற ஃபார்மெட்டே நீங்கள் வாங்கியாகும். அதுக்கு தான் இல்லை அனெக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த appointing authority concerned if applicable as in the annexure 5 of this notification. So NOC, no objection certificate as per the annexure 5. இந்த annexure எல்லாமே 2023ல அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். உங்களுக்கு 2025ல இப்போ வந்து அந்த ஹாரிசான்டலில் எதுவும் இருக்காது. 2023ல வந்து இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இது எடுக்கிறது முடியலை, ஸோ நான் அதில் போய் டவுன்லோட் பண்ண முடியல, நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு அந்த ஃபார்மெட் அனுப்பிச்சி வைக்கிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அண்டர்டேக்கிங் அண்ட் டிக்ளரேஷன் டு பி சப்மிட்டட் ஆஸ் இன் பேரா 12A அண்ட் 12B ஆஃப் திஸ் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது என்னென்னா வந்து ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர் நீங்கள் கொடுத்தாகணும். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ் விச் மீன்ஸ் எம்ஆர்பிக்கு. ஸோ என்ன ரீசனுக்காகனா வந்து அதில் ஒரு சில டேர்ம்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, வேர்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இது பண்ணி சைன் போட்டு நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அந்த அண்டர்டேக்கிங்கில். ஸோ 12A அண்ட் 12B, ரைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கிங் பை த கேண்டிடேட்டில் வந்து 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஈவெண்ட் ஆஃப் செலெக்ஷன் த கேண்டிடேட் ஷால் பி வில்லிங் டு சர்வ் இன் கவர்மெண்ட் இன் எனி மீடியம் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ஸ்டேட். ஓகே, இன் எனி மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்டேட். ஸோ நீங்கள் இதை செலக்ட் ஆகி எந்த மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்லையும் நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அது அவங்களுக்கு எழுதி கொடுக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. இது நம்ம உங்களுக்கு தனியாக அண்டர்டேக்கிங்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு தனியாக வீடியோ போட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஓகே. அப்புறம் டிக்ளரேஷனில் வந்து ஒரு 12 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் இந்த அப்படியே டிக்ளரேஷன் அண்டர்டேக்கிங் இந்த இல்லைன்னா வேர்ட்ஸ் இருக்கும், அந்த வேர்ட்ஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ணி கீழே அவங்களுடைய சிக்னேச்சர் போட்டு நீங்கள் அந்த டைம் ஆஃப் சர்டிஃபிகேஷன் நீங்கள் எல்லாம் இது கொடுத்தாகணும். ஸோ இதான் அதில் சொல்ல வந்திருக்கு. ஸோ இதில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, இதில் ஒரு 12 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் படிக்கிறேன், கேளுங்க. I hereby declare that I will not be a party to any kind of canvassing on behalf. So I further declare that I fulfill all eligibility conditions prescribed for the admission to this post. I declare that I don't have more than one living spouse. Okay. There is no vigilance case filed against me in any police station. In the police station. I am not dismissed from government employee. இதெல்லாம் அவங்க டிக்ளரேஷனில் இருக்குது. ஸோ அண்டர்டேக்கிங்கில் முன்னாடி உங்களுக்கு படித்து காமிச்சிருக்கேன், அந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? இதில் ஒரு 4 பாயிண்ட்ஸ், இதில் ஒரு 12 பாயிண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தனியாகவே அண்டர்டேக்கிங் டிக்ளரேஷன் 12A 12B என்ன கொடுத்துருக்காங்கன்றதை உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஓகே. அகெயின் இந்த ஃபார்மெட் எதுவும் இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லை கால் பண்ணி கேளுங்க. நம்ம டிஎன்எம்ஆர்பி வெப்சைட்டில் இருக்க ஃபார்மெட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம், உங்களுடைய நம்பருக்கு நாங்கள் சென்ட் பண்ணி விட்டோம். ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே. 2 பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப். 2 பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணலாம். இது எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பீங்களா ஆன்லைன் அப்ளிகேஷனில், அந்த ஃபோட்டோ தான் இருக்கணும். ஓகேங்களா? வேறு அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்காதீங்க. எனக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கலர் ஃபோட்டோகிராஃப். ஓகேங்களா? கலர் ஃபோட்டோகிராஃப் ஸ்கேன் அண்ட் அப்லோட் இன் ஆன்லைன் அப்ளிகேஷன். இது பின்னாடி என்ன பண்ணியிருக்கணும், உங்களுடைய நேம் எழுதியிருக்கணும், அப்ளிகேஷன் நம்பர் எழுதியிருக்கணும். ரைட். கிளியர். K also I. எனி ஒன் ஆஃப் த ஃபோட்டோ ஐடி இஷ்யூட் பை த கவர்மெண்ட். ஏதோ ஒரு ஃபோட்டோ ஐடி, உங்கள் ஃபோட்டோ இருக்க மாதிரி ஒரு ஐடி கார்டு. எதுக்குன்னா உங்களுக்கு டெபிக்டிங் த அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஃபர்னிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்களே, அந்த அட்ரஸ் சேமாக இருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் இதில் என்னென்னா வந்து நீங்கள் பேன் மட்டும் கொடுக்கக்கூடாது. அதர் தென் பேன் ஏதோ ஒரு ஏன்னா ஃபோட்டோ இருக்க ஐடி கார்டில் பேன் இருக்கும், பட் பேனை தவிர்த்து மற்ற எது வேணாலும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், டெஸ்டிடியூட் வீடியோ சர்டிஃபிகேட். ஸோ இது என்னென்னா 2020 நோட்டிஃபிகேஷன் அனெக்சர் 9ல் இந்த ஃபார்மெட்டில் தான் கொடுத்தாங்க. எதுலாம் அனெக்சர் கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட் வந்து எம்ஆர்பியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே இந்த சர்டிஃபிகேட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் அத்தாரிட்டி சைன் வாங்கிட்டு போகும்போது அந்த ஃபார்மெட்டில் இருக்கிற எடுத்துகிட்டு போய் சைன் வாங்கிட்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஏற்றுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் கிளியராக கொடுத்துருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை கம்ப்யூட்டர் அத்தாரிட்டி
ஒர்க் டூரிங் கோவிட்-9 பேனிங். ஸோ யாருன்னா கோவிட் டியூட்டிலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு அந்த மார்க்ஸ் அவார்ட் பண்ணுறதுக்காக அந்த சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கான ஃபார்மெட்டும் அதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட், த கேண்டிடேட் வில் ஆல்சோ பி ஆஸ்க் டு சைன் ஆன் த பிரிண்டட் காப்பி ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சப்மிட் டேட்டா வச்சுருப்பீங்களா, விச் மீன்ஸ் நீங்கள் அந்த சப்மிட் பண்ண ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் தருவாங்க. அந்த பிரிண்டட் காப்பி வில் பி ப்ரொவைட் அட் த டைம் ஆஃப் சர்டிஃபிகேஷன். நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுடைய ஆன்லைன் காப்பி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா அது ஒரு காப்பியோடைய ஒரு காப்பி கொடுப்பாங்க. அதை நீங்கள் சைன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு வித் ஜெண்டர். ஸோ நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு அதில் வித் ஜெண்டரோடு இருக்கும். அது எல்லாமே இந்த இஃப் அப்ளிகபிளாக உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதில் அந்த கேட்டகரியில் வரீங்கன்னா கொடுக்கலாம். இந்த இஃப் அப்ளிகபிள் எல்லாமே, இல்லைனா வேண்டாம். நெக்ஸ்ட் பாருங்கள், கெசட்டட் காப்பி ஆஃப் நேம் சேஞ்ச். ஸோ நீங்கள் நேம் என்ன சேஞ்ச் பண்ணுறது அதோடைய கெசட்டட் காப்பி, இல்லை கோர்ட் ஆர்டர்ஸ் ப்ரூவிங் நீங்கள் அக்யூட்டடாக இருந்தால் அதுக்கு ஒரு அந்த காப்பி. அப்புறம் கன்விக்ஷன் ஆஃப் FIR in case of pending case of criminal case registered if applicable. இந்த applicable எல்லாமே உங்களுக்கு தேவைப்பட்டால் கொடுக்கறது, ரைட். ஸோ இதுதான் உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இல்லை கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் அகெயின் பார்த்துலாம். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ளஸ் ஒன் செட் ஆஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ். அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எவிடன்ஸ்க்காக பர்த் சர்டிஃபிகேட் SSLC HSC கொடுத்தாகணும். மார்க் ஷீட் விச் மீன்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்காக SSC HSC இல்லை ANM VHN சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்தாகணும். இது 2.2 வந்து நீங்கள் இதெல்லாம் கொடுத்தாகணும். ANM or VHN SSLC. அப்புறம் எவிடன்ஸ் ஆஃப் தமிழ் குவாலிஃபிகேஷன் HSC SSLC இல்லை TNPSCலேருந்து சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்ட் கிளாஸ் லாங்குவேஜ் ஃபுல் டெஸ்ட். ஸோ அனெக்சர் 10 படி PSTM சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சர்டிஃபிகேட் ஃப்ரம் குரூப் A and group A ஃபார் த கேரக்டர் அண்ட் கான்டாக்ட். ஸோ கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த லாஸ்ட் எடிட் இன்ஸ்டியூஷன். டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சன் அனெக்சர் 9 ஃபார்ம் பண்ணி நீங்கள் சைன் வாங்கி கொடுத்தாகணும். NOC அனெக்சர் 5 ஃபார்மேட்டில் undertaking and declaration to be submitted as per the 12A 12B 4 points 12 points கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் கீழே சைன் பண்ணி கொடுத்தாகணும். நெக்ஸ்ட் பாருங்கள், 2 பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப். எது நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அந்த ஃபோட்டோகிராஃபே இருக்கணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்லோட் பண்ண போகிறோம். அது பின்னாடி நேம், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை பின்னாடி எழுதியிருக்கணும். இஃப் எனி ஃபோட்டோ ஐடி கார்டு, ஸோ ஏதோ ஒரு ஃபோட்டோ ஐடி கார்டு உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்தோம் அது சேமாக இருக்கணும். ஸோ அது கேட்டிருக்காங்க. டெஸ்டியூட்டிவ் மாடல் தான் அனெக்சர் 9 படி நீங்கள் அந்த ஃபார்மேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். சர்டிஃபிகேட் இஷ்யூ வித் கம்ப்யூட்டர் இருந்தாலும் டூரிங் கோவிட்-9 பேண்டமிக் ஒர்க் பண்ணியிருந்தால் அதுக்கான மார்க்ஸ் அவார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். இந்த கேண்டிடேட்ஸ் ஆல்சோ சைன் ஆன் நீங்கள் இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரு பிரிண்டட் காப்பி கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் அதில் சைன் பண்ணி கொடுத்தாங்க. அது எப்போ கொடுப்பாங்கன்னா அந்த டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒன்லி. நீங்கள் போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணும்போது அடுத்து டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு. நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு வித் ஜெண்டரை மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்புறம் இந்த கடைசி பாயிண்ட் கெசட்டட் காப்பி ஆஃப் நேம் சேஞ்ச் பண்ணி தான் அந்த கெசட்டட் காப்பி கொடுத்தாகணும். இல்லை கோர்ட் ஆர்டர் அப்ரூவிங் நீங்கள் அக்யூட்டடாக இருந்தால் அது கொடுத்தாகணும். அப்புறம் கன்விக்ஷன் ஃபார் FIR இன் கேஸ் ஆஃப் பெண்டிங் கேசஸ். ஓகேங்களா, ஃபார் பெண்டிங் கேசஸ் ஃபார் கிரிமினல் கேசஸ் ரிஜிஸ்டர்ட், ரைட். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ நீட் டு ப்ரொடியூஸ் டூரிங் த டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு இந்த அனெக்சர்ஸில் இருக்கிறது கண்டுபிடிக்க TN வெப்சைட்டில் போய் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா யூ கேன் காண்டாக்ட் அகாடமி நம்பர். அந்த TNMRB ஃபார்மேட் என்ன கொடுத்துருக்கான்றதை உங்களுக்கு நாங்கள் லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த சர்டிஃபிகேட்டோடைய ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். யூ கேன் டேக் த பிரிண்ட் அவுட் அண்ட் யூ கேன் கெட் சிக்னேச்சர். யூ கேன் ஃபில் அண்ட் கெட் த சிக்னேச்சர் ஃப்ரம் த கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி. ஸோ மொரோவர் உங்களுக்கு எல்லாமே என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணுன்றதை இது எல்லாமே ஆஸ் பர் TNMRB வெப்சைட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து உங்களுக்கு சொல்லியாச்சு. அகைன் நீங்களும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. TNMRB CV லிஸ்ட் என்னென்ன சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.